நம்மளுடைய முதலாவது வார்த்தை ஞான செல்வம் ஐயா அவர்கள் ஏறெடுப்பாங்க. கரங்களை தட்டலாம், கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு வருஷமும், அதாவது இந்த புனித வெள்ளி அன்று இந்த 7 வார்த்தைகளை தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் இந்த அதாவது முதலாவது தேவன் அந்த சிலுவையிலே உரைத்த அந்த ஒரு வசனத்தை தியானிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஆமென். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், அந்த வார்த்தை மிகவும் பாரமான ஒரு வார்த்தை. அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அதற்கு முந்தின நாளிலே அங்கே பிரதான ஆசாரியர்களும் சேனை தலைவர்களும் மற்ற மக்கள் எல்லாருமாக சேர்ந்து அவரை கைது செய்து, அதாவது ஒரு கள்ளனை பிடிக்க போனது போல பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு தீவட்டிகளையும் எடுத்துக்கொண்டு அவரை அங்கே கெத்செமனே தோட்டத்திலே இருந்து பிடித்து அங்கே கொண்டு சென்று பிரதான ஆசாரியனுடைய அந்த வீட்டிலே வைத்து, அவனுடைய அரண்மனையிலே வைத்து அங்கே விசாரணை செய்து பெரிய குற்றவாளியை போல அவரை விசாரித்து, அங்கே நடந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் பார்த்தால், அதாவது எல்லா காரியங்களும் நம்முடைய பாவங்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை ஒப்பு கொடுத்த காரியமே. அதாவது பாருங்கள், அதாவது இந்த வசனங்களை இப்போது படிப்பதற்கு நிறைய நேரம் இல்லை. சுருக்கமாக சொன்னால், அதாவது இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண மனிதர்கள் அடிக்கிறார்கள், கன்னத்தில் அடிக்கிறாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா முகத்தில் துப்புறாங்க, அப்புறம் இப்படியாக அதாவது கண்ணை கட்டி கொண்டு அடித்துக்கிட்டு, உன்னை அடித்தவன் யார், அதை எனக்கு சொல்லு அப்படி என்று பரியாசம் பண்ணுகிறாரு. இயேசு கிறிஸ்து யார், இயேசு கிறிஸ்து யார் என்கிற அந்த அறிவே இல்லாத மக்களாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த அந்த தேவன், அவர் மனிதனுடைய ரட்சிப்புக்காக இந்த உலகத்திலே மனிதனாக வந்து அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாட்களிலே அநேக அற்புதங்கள், அதிசயங்கள், பெரிய பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவர் மேலே எந்த குற்றமும் இல்லை. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று அவர்களுக்கு முன்பாக அந்த ஒரு சவால் விட்டு பேசக்கூடியவர். எந்த குற்றமும் காண முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒருவரை அவர் யார் என்று அறிந்து கொள்ளாதபடிக்கு அவரை கன்னத்தில் அறைவதும், காரி உமிழ்வதும், முள்முடியை தலையிலே வைத்து கோலினால் அடிப்பதும், அதற்கு மேலாக பிலாத்து என்ன அப்படின்னா, இந்த மனிதனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை அப்படி என்று சொல்லிவிட்டு அவரை வாரினால் அடிப்பதற்கு ஒப்பு கொடுக்கிறான். இந்த காலத்தில் அந்த பிலாத்து இருந்தால் நம்மில் அநேகர் அவனை பிடித்து நிச்சயமாக ஒரு கோர்ட்டில் கொண்டு நிறுத்தி இருப்போம். குற்றம் இல்லைன்னு தானே சொன்னால், அதுக்கப்புறம் ஏன் இயேசு கிறிஸ்துவ வாரினால் அடிப்பதற்கு ஏன் ஒப்பு கொடுத்தாய் அப்படி என்று கேட்டிருப்போம். அந்த அளவுக்கு ஒரு கொடிய தண்டனையை இயேசுவுக்கு கொடுத்து அவர் இப்போது இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் சகித்து விட்டு சிலுவையை சுமந்து கொண்டு அங்கே கல்வாரிக்கு சென்று அங்கே சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறார். அங்கே சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிற அந்த நேரத்திலே கூட 2 கள்ளர்கள் 2 பக்கத்திலே அறையப்பட்டிருக்கிறார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை ஒருத்தர் வேகமாக படிக்கலாம். இப்படியாக 2 குற்றவாளிகள் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். இப்படியாக அங்கே அறையப்பட்டு, அங்கே அவர் சிலுவையில் அறையப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கிற நேரத்திலும் அநேகர் அவரை இகழ்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். நீ கிறிஸ்துவானால் இறங்கி வா, நீ கிறிஸ்துவானால் என்னையும் உன்னையும் ரட்சித்துக்கொள், இப்படியாக பல விதமான அந்த பேச்சுகளை பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற அது மாத்திரமல்ல, வாரினால் அடிப்பது அப்படி என்பதை பற்றி அந்த காரியத்தை குறித்து பேச போனாலே அது 1 மணி நேரத்திற்கு மேலே ஆகிவிடும். அவ்வளவு பெரிய ஒரு வேதனையெல்லாம் சகித்து கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சிலுவையிலே தொங்கி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவே
இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அப்படி அது இந்த காரியத்தை நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டும். அதாவது சிலுவையை பற்றிய தியானம் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஜீவியத்தை கொடுக்கும், நம்முடைய வாழ்க்கையிலே அதாவது ஆவிக்குரிய பலனை கொடுக்கும். இதை அடிக்கடி சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த அளவுக்கு மற்றவர்களை மன்னிக்கிறோம் அப்படி என்கிற அந்த ஒரு உணர்வு நமக்குள்ளாக ஏற்பட வேண்டும். ஏனென்றால் நாம் அனைவரும் கொடிய கொடிய பாவத்திற்குள்ளாக இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையினால் நாம் மீட்கப்பட்டு அதாவது இப்போது வந்திருக்கிறோம். இப்படி இருக்கிறவர்கள் நாம் இன்னும் அதாவது தேவனுடைய சாயலை அடைய வேண்டுமானால், அப்போ தேவன் அங்கே சிலுவையில் இருக்கிறப்போ இவ்வளவு பாடுகளை பட்டு அங்கே இவ்வளவு வேதனையோடு தொங்கிக் கொண்டிருக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி இருக்கிறது. அப்போ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்முடைய காரியத்திலே இவ்வளவு அதிகமான பாவங்களை மன்னித்திருக்கிறாரே, நாமும் நம்மோடு கூட வாழ்கிறவர்களுக்கு அதாவது நம்முடைய குடும்பத்திலே மனைவி பிள்ளைகளுக்கு, நம்முடைய சுற்றத்தாருக்கு, நம்முடைய சபையாருக்கு, அப்போ அவர்கள் ஒரு காரியத்தை ஒரு சின்ன தவறை செய்துவிட்டால் அவர்களுக்கும் நாம் அதிகமாக மன்னிக்க வேண்டும், கிறிஸ்துவின் சாயலை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலும் கர்த்தர் உணர்த்துகிறபடியால் அதை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். முதலாவது வார்த்தை ஒரு மன்னிப்பை குறித்ததான ஒரு வார்த்தையை கேட்டோம். இந்த நேரத்திலும் கூட இரண்டாவது வார்த்தை பேசும்படியாக ஜாஸ்மின் அவர்கள். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. வாசிக்கலாம். லூக்கா 23 அதிகாரம் 42 43. சிலுவையில் நமக்கு கிடைத்த உன்னதமான மகா பெரிய பரிசு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரெண்டாவதாக கிடைச்ச மிகப்பெரிய உன்னதமான பரிசு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ரட்சிப்பு. ரட்சிப்புனா என்னதுன்னா நம்ம பாவத்திலிருந்து விடுபட்டு இறைவனோடு நம்ம மீண்டும் இணைகிறது தான் ரட்சிப்பு அப்படின்னு சொல்கிறோம். அவர் நமக்கு இந்த ரட்சிப்பின் மூலமாக அவர் நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்காரு அப்படின்றத நம்ம இதுலேருந்து உணர முடியும். நமக்கு கிடைக்கிற ஒரு நித்திய வாழ்வு அவர் நமக்கு கொடுக்குறாரு. ரோமர் 3:25-24 அழகாக சொல்கிறாரு. நான் உங்களுக்கு ஒரு gift தரேன், அதுவும் இலவசமாக நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்துவின் இயேசுவுக்குள் மீட்டு கொண்டு நித்திய நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள் என்று அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த இலவசமாக நம்ம பெற்றுக்கொள்ள இந்த ரட்சிப்பை நம்ம எப்படிலாம் பெற்றுக்கொள்ளணும், நம்ம என்ன பண்ணால் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக நீங்கள் எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம். 2 காரியம் நீங்கள் பண்ணால் மட்டும் போதும். ஒன்று மனமாற்றம். அப்போஸ்தலர் 3 அதிகாரம் 20 சொல்கிறாரு, உங்கள் பாவங்களை நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணமாக்கப்படுங்கள் என்று சொல்கிறார். கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் எனக்காக எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம்ப்பா, எனக்காக நீங்கள் ஒன்று பண்ணுங்க. நான் ஆல்ரெடியே உங்களுக்காக நான் மறைச்சிட்டேன், நான் சிலுவை பாட நான் ஏற்றுக்கொண்டுட்டேன், நீங்கள் எனக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணால் போதும், மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சிலுவையில் உள்ள கல்வன் அப்படிதான். அவர் என்ன யோசிச்சிருப்பாருன்னு அந்த இடத்துல நமக்கு தெரியாது. அவர் அந்த நேரத்தில் அவரோட பாவத்தை உணர்ந்து கர்த்தரை நோக்கி அவர் என்ன பண்ணுறாரு, வேண்டுதல் செய்கிறாரு. ரெண்டாவது காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேத். இந்த ஃபேத்தில் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த விசுவாசம் நமக்கு யாருமே நிலைச்சு நிற்கிறதே கிடையாது. அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 31 அழகா சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அந்த மரணத்தின் விளிம்புல கூட அவர் என்னைக்கா நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, அந்த கல்வன் என்ன யோசிச்சு அவர்கிட்ட அப்படி கேட்டிருப்பாரு, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறார். என்ன ஒரு நம்பிக்கையில் அவர் அப்படி கேட்டிருப்பாருன்னு நமக்கு தெரியல. ஆனால் அவர் கேட்டார். நம்ம மட்டும் இந்த விசுவாசத்தில் மட்டும் நம்ம எப்போவுமே ஃபெயில் ஆகிட்டே இருக்கோம், நம்ம எல்லாத்துலேயுமே நிலைத்து இருப்போம். ஆனால் விசுவாசன்ற வரும்போது மட்டும் ஏதாவது ஒரு வழியில் நம்ம அதில் ஃபெயில் ஆகிட்டே இருப்போம். ஆனால் கர்த்தருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை அவருக்கு ரொம்ப பிடிக்குங்க. சிலர் அவரே நம்மளை சோதிப்பார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட் அண்ட் சீக் விளையாட்டு மாதிரி விளையாடுவார். நான் கொஞ்ச நேரம் நான் இது பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லுவார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த ஹைட் அண்ட் சீக்கில் நம்ம அப்படியே காணாமல் போய்ட்றோம். அந்த ஃபேத்தில் நம்ம என்ன ஆகிடுறோன்னா ஃபெயில் ஆகிடுறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த இதில் நிலைத்து நிற்கணும். நீங்கள் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், மனமாற்றம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது
அந்த விசுவாசத்தில் நிலை இல்லாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா நமக்கு அந்த ரட்சிப்புன்ற வார்த்தை நம்ம அதை பெற்றுக்கொண்டு ஒரு பிரயோஜனமே இல்லை. ஸோ நீங்கள் நினச்சிருக்கணும், சரி ஓகே நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் மனமாச்சு அடைஞ்சிட்டேன், விசுவாசம் அடைஞ்சிட்டேன், நான் விசுவாசத்தோடு நான் நிலைத்து இருக்கேன், இதனால் உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா இம்மிடியேட்டாக அவர் உனக்கு ஒன்று சொல்கிறாரு. இம்மிடியேட்டாக அவர் உனக்கு என்ன பண்ணுறாருன்னா அசுரன்ஸ் எழுதி கொடுக்குறாரு. நீ இன்று என்னுடனே பரதேசியில் இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அவர் ஏன் சொல்கிறாரு, இவ்வளோ பாவம் நீ பண்ணியிருக்க, இன்னைக்கு போயிட்டு நீ நாளைக்கு வா அப்பெல்லாம் அவர் சொல்லலை. நீ இப்போவே என்கிட்ட வான்னு அவர் சொல்கிறார். நீ சில காலம் கழிச்சு வா, நீ இத்தனை வருஷமாக நீ பாவம் பண்ணியிருக்க, இப்போ போயிட்டு நீ நாளைக்கு வா அப்பெல்லாம் அவர் என்னது சொல்லவே கிடையாது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா இப்போவே அவர் என்ன பண்ணுறாருன்னா இன்று நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ரட்சிப்பின் உறுதியை அவர் என்ன பண்ணுறாரு உங்களுக்கு எழுதி கொடுக்குறார். நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறாரு எழுதி கொடுக்குறார். ஸோ என் அன்பானவர்களே, ரட்சிப்பு என்பது வெறும் மரணத்திற்கு பின்பு நமக்கு கிடைக்கும் பரலோக வாழ்க்கை அல்ல, அது இன்று நம் பூமியில் வாழும்போதே நமக்கு கிடைக்கிற நம்ம லைஃப்பில் வர ஒரு புதிய மாற்றம். எனவே சிலுவையில் இந்த கல்வனை போல தாழ்மையுடன் கிறிஸ்துவை நோக்கி பார்த்து நம் நித்திய வாழ்வடைந்த ரட்சிப்பை பெற்ற அந்த கல்வனை போல நாமும் பாவிகளாக எவ்வளோ பெரிய பாவிகளாக இருந்தாலும் சரி, உண்மையாக மன பாரத்தோடு மன குத்துலோடு விசுவாசத்தோடு இயேசுவை நோக்கி கூப்பிடும் அந்த ஒரு நொடி வாழ்வின் புதிய தொடக்கமாகிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். முதலாவது வார்த்தை என்ன வார்த்தை பார்த்தோம்? ரெண்டாவது வார்த்தை என்ன வார்த்தை பார்த்தோம்? ஸோ அப்போ நீங்கள் எல்லாமே பூன்னு சொல்லுவீங்களா? சரி, இது மூணாவது பூ என்ன பூன்னு பார்ப்போம். அப்போ கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது வார்த்தை, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின் அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். இது இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவருடைய தாயை பார்த்தும் சீசனை பார்த்தும் அவர் சொல்லிய வார்த்தைகள். பைபிளிலிருந்து நாம் ஒரு சில காரியத்தை பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய தாயாருக்கும் உள்ள உறவை பற்றி நாம் பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவனுடைய பெற்றோர்கள், அவருடைய தகப்பனும் தாயும் வருடத்திற்கு ஒரு முறை அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணம் போவார்கள். அது லூக்கா 2:41 பார்க்கலாம். வாசிக்கணும்னு இல்லை, 2:41 49 வரைக்கும் அதில் இருக்குது. அப்படி போகும்போது 12 வயதில் அவர் போயிருக்கும்போது அவர் அந்த இடத்துல அவங்க அப்பா அம்மா விட்டு பிரிந்து அந்த வேதபாரரோடு சேர்ந்து அவர் உரையாடி கொண்டிருக்கும் போது அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போனோன்னா அவங்க காணலைன்னு சொல்லி திரும்ப தேடி வருவாங்க. வரும்போது ஒரு நாள் கழித்து அவங்க பார்க்கும்போது அவங்க பார்ப்பாங்க, அவங்க வேதபாரரோடு அவர் உரையாடி கொண்டிருப்பார். அப்போ அவர் கேட்கும்போது எங்கே போன, அவங்க அதில் வசனம் போட்டு 48 வசனம் போட்டிருக்கும், தாய் தகப்பன் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அதாவது அவங்க அப்பா அம்மா அவரை பார்த்து ஆச்சரியப்படாதக்குன்னா அவருக்கு வேத அறிவு எல்லாம் காணப்பட்டது. ரெண்டாவது அவர் சொல்கிறாரு, பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் பிஸியாக இருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு 49ஆம் வசனத்தில். அப்போ அவங்க பேரண்ட்ஸோடு சேர்ந்து வாழ்ந்தாலுமே அவர் இந்த உலகத்தில் தேவனுடைய சித்தத்தின்படியே இந்த உலகத்திற்கு வந்தார். தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் அந்த காரியம் அவருடைய இள வயதிலிருந்தே காணப்பட்டது. இன்னொரு சம்பவத்தை பார்க்கும்போது அந்த கானா ஒரு கல்யாண வீட்டில் பார்க்கும்போது யோவான் 2:4 அது காணப்படுகிறது. வாசிங்க, யோவான் 2:4. ஓகே, அந்த கல்யாண விருந்துக்கு போயிருக்கும்போது அங்கே திராட்சரச குறைவு ஏற்பட்ட போது அவருடைய தாயாரிடத்தில் சொன்னபோது தாயார் மகனை கூப்பிட்டு சொல்கிறார்கள், இங்கே திராட்சரச குறைவாக இருக்குது, நீ இதை சரி பண்ணுன்னு சொல்லும்போது அவர் அவங்க அம்மாவை அதட்டுறாரு. என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை, நான் பிதாவின் சித்தம்படி தான் என் ஊழியத்தை செய்வேன், நீ ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அவருடைய தாயாருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து திரும்ப அவங்களை கூட்டு அந்த ஒரு அதிசயத்தை தாயாரின் நிமித்தமாக அந்த அதிசயத்தை அவர் செய்கிறார், தண்ணீரை ரசமாக மாற்றுகிறார். அதன் பிறகு நாம் பார்க்கும்போது இன்னொரு சம்பவத்தில் பார்க்கும்போது அவர் அவருடைய சீசர்களோடு அவர் பேசி கொண்டிருக்கும் போது அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரிகளும் அவரை பார்க்க வேண்டும் என்று வருவாங்க. அது வசனம் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 46-50 இருக்கு, வாசிக்க வேண்டாம். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவர்கிட்ட செய்தி சொல்கிறாங்க, உங்களுடைய தாயாரும் உங்களுடைய சகோதரிகளும் உங்களை பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, தேவனுடைய சித்தத்தை யார் செய்கிறாங்களோ அவங்க தான் என்னுடைய சகோதரரும் தாயாரும் சகோதரியுமாக இருக்கிறார்கள்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ நம்ம நினைப்போம், உங்கள் அப்பா அம்மாவுக்கு அவங்க இயேசு கிறிஸ்து அந்த அளவு மரியாதை கொடுக்கல, கண்டுக்கிடாமல் விட்டார்,
தேவனுடைய ராஜ்யம் தான் முக்கியம், அவனுடைய ஊழியம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் கடைசியாக அந்த வசனம் நான் பார்க்கும்போது அவருடைய இந்த உலகத்தை விட்டு அவர் கடந்து செல்ல வேண்டும், உலக வாழ்க்கை முடிந்தது, அவர் வந்த காரியத்தை அவர் முடிக்கிறார், எந்த நோக்கத்திற்காக வந்தாரோ அந்த பிதாவின் சித்தத்தை சிலுவையில் நிறைவேற்றி முடிக்கிறார். ஆனாலும் அவருக்கு என்று உலக வாழ்க்கையிலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, அவருக்கு கொடுத்த பொறுப்புகளை அவர் நல்லபடியாக செய்து முடிக்கிறார். தாயரை பார்த்து சொல்கிறார், அதோ உன் மகன். சீஷனை பார்த்து சொல்கிறார், இதோ உன் தாயின். ஒரு புதிய உறவை அந்த இடத்துல உருவாக்குகிறார். அப்போ அந்த சீஷருக்கும் அந்த தாய்க்கும் உள்ள, அந்த சீஷருக்கும் இயேசுக்கும் உள்ள ஒரு உறவு எவ்வளோ ஒரு நெருக்கமான உறவாக இருந்ததுங்கிற பார்க்குறோம். ஏன்னா ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. இயேசு கிறிஸ்துக்கு பிறகு அவருக்கு சகோதரரும் சகோதரிகளும் மரியாளுக்கு பிறந்தாங்க. ஆனால் அவருடைய சகோதரனை பார்த்து சகோதரனை பார்த்து சொந்த சகோதரனை பார்த்து சொல்லலை, ஆனால் சீஷனை பார்த்து சொல்கிறாரு, அதோ உன் தாய். அந்த ஒரு பெரிய பொறுப்பை அந்த சீஷன் இடத்துல ஒப்படைக்கிறாரு. அதே மாதிரி ஒரு தாயாரை கூப்பிட்டு சொல்கிறாரு, இவ்வளோ நாள் நான் உன்னை பார்த்துருந்தேன், இனிமேல் என்னுடைய இடத்த இந்த சீசர் ஒன்றை பார்த்துக்கொள்வான்னு சொல்லி யோவானை பார்த்து சொல்கிறாரு. அதை பார்க்கும்போது தான் நம்ம இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழ்கிறோம், நம்ம பெற்றோர்களுக்கு நம்முடைய தாயை நாம் எவ்வளவு மரியாதை கொடுக்கிறோம், வயது சந்த காலத்தில் அவங்களை நாம் கவனிக்கிறோமா, நம்முடைய பொறுப்புகளை நாம் எப்படி செய்து இருக்கிறோம்ங்கிறதை பார்க்க வேண்டும். அதுபோல் நம்முடைய சபையிலும் ஒரு சபை என்று சொல்லும்போது தேவனுடைய ராஜ்யம், இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள உறவு எப்படி இருக்கிறது, நம்ம ஒரு ஆள்கிட்ட ஒரு பொறுப்பாக ஒரு காரியத்தை நம்ம சொன்னால் அவங்க செய்வாங்களா, அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்குள்ளே இருக்குதாங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்து அவருடைய தாயாரை பார்த்து சொன்னது போல, சீசரை பார்த்து சொன்னது போல, நாமும் நம்மை பெற்ற தாயாரை பார்த்து, நம்ம தூர இடத்துல இருக்கிறோம், நம்முடைய தாயார் ஊரில் இருப்பாங்க, தாயார் இல்லாமல் இருப்பாங்க, தாயார் இருக்கக்கூடியவங்க அனுதினமும் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசி அவங்களுடைய ஒவ்வொரு தேவையும் நிறைவேற்றுங்க. அதுதான் தேவன் நம்மையில் வைத்திருக்கிற ஒரு வாஞ்சை. அதுபோல் தேவனுடைய ராஜ்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ராஜ்யத்துக்குரிய பணிகளிலும் அவர் என்ன சொன்னாரோ அந்த காரியத்தை நாம் செய்வோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம். முதலாவது என்ன வார்த்தை பார்த்தோம்? சரி. ரெண்டாவது, மூணாவது என்னது? பராமரிப்பு. சரி, ஓகே. அரவணைப்பு, பராமரிப்பு, நல்லது. நான்காவது பார்ப்போம். நான்காவது வார்த்தைகளுக்காக நான் ரேஷ்மாவை அழைக்கிறேன். எனக்கு கொடுத்துருக்க வார்த்தை ஃபோர்த் வேர்டு மார்க் 15:34 சொல்லியிருக்கு, எலோயி எலோயி லாமா சபக்தானி. ஸோ இந்த வேர்டு கேட்டோன்னே நம்மளுக்கு மைண்டில் என்ன வருது, என்ன லாங்குவேஜ் இது, ஒன்றுமே புரியலையே, அப்படி தானே இருக்குது. அதே மாதிரி தான் ஏசப்பாவை சுற்றி நின்ன மக்களுக்கு அதே மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்த வசனத்திலே சொல்லியிருப்பாங்க, இவர் எலேஜாவை கூப்பிடுறாரு, எலேஜா வரட்டும், அவரை காப்பாற்றுறாரான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக அவங்க என்ன சொன்னாங்க, ஆக்சுவலாக அவங்க மதர் டங்கில் சொல்லியிருப்பாங்க. ஏசப்பாவோட மதர் டங்கில் எலோய் எலோய் லாமா சபக்தானின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு டிரான்ஸ்லேஷன் என்னன்னு பார்த்துட்டோம்னா, மை காட் வை ஹாவ் யூ forsaken மீ, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த வார்த்தையை ஏன் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏன் சொல்லியிருக்கிறாங்க, எதுக்கு எங்கே சொல்லியிருக்கிறாங்க, யாருக்காக சொல்லியிருக்காங்கன்னு நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக இதை பார்ப்போம். ஸோ இந்த லாஸ்ட் 30 years ஜீசஸ் வாழ்ந்த போதுமே எல்லா டைமுமே ஏசப்பா ப்ரே பண்ணும்போது எல்லா இடத்துலையுமே என் பிதாவே அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டைம் ஏசப்பா மை காட், என் தேவனே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் இந்த ட்ரிஃப்ட், அவங்க வேர்ட்ஸில் ஏன் இந்த தடுமாற்றம், எதுக்கு அப்படி சொல்லியிருப்பாங்க? அதுக்கு தான் ஒரு ப்ரூஃபாக ஜான் 1:29 இருக்குது, ஜீசஸ் த லேம்ப் ஆஃப் காட் ஹூ டேக்ஸ் அவே த சின் ஆஃப் த வேர்ல்ட். அப்போது நம்ம பாவத்தை எடுக்கிறதுக்காக தான் ஏசப்பா இந்த உலகத்தில் வந்தாங்க. அதே மாதிரி 2 Corinthians 5:21 God made him who has no sin to be sin to us. ஸோ ஒரு பாவமே இல்லாத மனுஷன் நமக்காக பாவத்தை சுமந்தார். அந்த ட்ரிஃப்ட் வந்ததுனால தான் ஏசப்பா இப்படி ஒரு ஏனை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொரு இடத்துல நம்ம பார்த்துட்டோன்னா, நிறைய இடத்துல மார்க், மேத்யூ, லூக் எல்லாத்துலேயுமே இந்த ப்ரூஃப் இருக்கும். இதில் சொல்லியிருக்கு, and when the 6th hour has come there was darkness
over the whole land until the 9th hour. ஸோ அப்போ உள்ள டைமில் வந்து 24 hours கேல்குலேஷன் கிடையாது. அப்போ வந்து 12 hours கேல்குலேஷன் தான். 6 AM to 6 PM தான் கேல்குலேஷன் இருக்கும். ஸோ அந்த 6th hour என்ன மீன் பண்ணுதுன்னா 12 afternoon மீன் பண்ணுது. அண்ட் 9th hourன்னு பார்த்துட்டிங்கன்னா 3 PM மீன் பண்ணுது. இப்போ நம்மளுக்கெல்லாம் 12 o'clock 3 PMக்கெலாம் ஃபுல் டே லைட் பிரைட்டாக இருக்கும், நல்லா பிரைட்டாக இருக்கும். ஆனால் அங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா டார்க்னஸ் ஓவர் த ஹோல் லேண்ட். எப்படி இது பாசிபிள்? முடியவே முடியாதுல்ல. அவ்வளோ டார்க்னஸ் எப்படி சயின்டிஃபிக்கலாக கூட யாராலையுமே ப்ரூவ் பண்ண முடியல. நிறைய சயின்டிஸ்ட் இதெல்லாம் எதனால இந்த டார்க்னஸ் வந்துச்சு அப்படின்னு, ஏன்னா இது எல்லாமே ஒரு லிவிங் டெஸ்டிமோனி நம்மளுக்கு, ஓகேவா? இது எதுவுமே ஒரு கட்டுக்கதை அந்த மாதிரி கிடையாது, எல்லாமே ஒரு ப்ரூஃப். ஸோ அது எப்படி வந்துச்சுன்னு எல்லாரும் ஆராய ஆரம்பித்தாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்குமே அது ஒரு மிராக்குலஸ் ஈவெண்ட் அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாங்க தவிர, சில பேர் சோலார் எக்லிப்ஸ்ன்னு சொன்னாங்க. பட் அது சோலார் எக்லிப்ஸ் கிடையாது. ஏசப்பா இறந்தது வந்து பஸ்கா பண்டிகை அப்போ இறந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு ஃபுல் மூன் டைமில் தான் நடக்கும். ஸோ அது சோலார் எக்லிப்ஸ் கிடையாது. அண்ட் இப்போ வரைக்கும் யாராலையும் அதை ப்ரூஃப் பண்ண முடியல. ஸோ இந்த டார்க்னஸ் எதுக்கு வந்துச்சு? இது சயின்டிஸ்ட்னாலேயே ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஆனால் நம்மளுக்கு ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜோயல் 2:31லேயும் ஆமோஸ் 8:9லேயும், ஆமோஸ் 8:9 நான் வாசிக்கிறேன். In the day declares the Lord, I will make the sun go down at noon and darken the earth in broad light. So அது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த டெஸ்டிமனியாக தான் நம்ம அதே மாதிரி பார்க்குறோம். ஏசப்பா சொன்ன இந்த வார்த்தையுமே Psalm 22ல் மை காட் வை ஹாவ் யூ ஃபோர்சேக்கன் மீன்னு எக்ஸாக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டெஸ்டிமனியாக தான் நம்ம பார்க்குறோம். அடுத்து இந்த டார்க்னஸ் ஏன் வந்துச்சு? ஸோ இது வந்து இந்த டார்க்னஸ் வந்து பிதாக்கும் ஏசப்பாக்கும் ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப் பிரிவு நடந்துச்சு. அந்த பிரிவுனால தான் வந்துச்சு. ஏசாயா 54:7ல் ஃபார் அ ப்ரீஃப் மூமெண்ட் ஐ அபெண்டன்ட் யூ, ஐ ஹிட் மை ஃபேஸ் ஃப்ரம் யூ. ஸோ நம்ம பாவத்தை ஏசப்பா சுமந்ததுனால பிதா வந்து ஏசப்பா கிட்டேருந்து ஒரு சின்ன மூமெண்ட்டுக்காக அவங்க முகத்தை மறைச்சாங்க. அந்த மொமெண்ட்டை ஏசப்பானால தாங்கிக்க முடியல. அந்த மொமெண்ட் தாங்க முடியாத காரணத்தினால்தான் ஏசப்பா இப்படி ஒரு பெரிய வார்த்தையை சொன்னாங்க. ஆனால் இந்த வார்த்தை சொல்கிறதுக்கு முன்னாடியே ஏசப்பாவை அவ்வளோ அடிச்சிருக்காங்க, டீஸ் பண்ணியிருக்காங்க, ரிப்ஸில் குத்திருக்காங்க, அவங்க ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிருக்காங்க, அவங்கள ஆணியில் அரைஞ்சிருக்காங்க, முள்முடி சூட்டியிருக்காங்க. ஆனால் அந்த டைம்லலாம் ஏசப்பா ஒரு வார்த்தையுமே சொல்லலை. இந்த ஏசப்பாக்கும் பிதாக்கும் அந்த டிஸ்டன்ஸ், அந்த பிரிவு நடக்கும்போது தான் ஏசப்பா இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம இந்த வேர்ட்லேருந்து நம்ம டேக்அவே மெசேஜ் என்னென்னா 2 விஷயம். ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட் காட். இந்த மொமெண்ட்டில் கூட ஏசப்பா என்ன சொன்னாங்கன்னா மை காட் அப்படின்னு சொன்னாங்க, என் தேவனேன்னு சொன்னாங்க. அப்போ கூட அவங்க வந்து ஏசப்பாவை விட்டு கொடுக்கல. ஏசப்பா கூட இருந்த அந்த 12 டிசைபிள்ஸ் மற்றவங்க எல்லாருமே மறுதளிச்சாங்க, எல்லாருமே காட்டி கொடுத்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. பட் அவர் ட்ரஸ்ட் பண்ண ஒரே பர்சன் லார்ட். ஸோ நம்மளும் ஈஸியாக நம்மளுக்கு இப்போ ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டாலே வந்து ஏசப்பா கடவுளை திட்ட ஆரம்பிச்சிருவோம். இல்லை அவர் இருக்காரான்னு கூட தெரியல அப்படின்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம். பட் எவ்வளோ பெரிய சிச்சுவேஷன் வந்தாலுமே நம்ம வந்து அந்த ட்ரஸ்ட்டை மட்டும் லூஸ் பண்ணவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். எனக்கு ப்ரெக்னன்சி வந்து பாசிட்டிவ் ஆச்சு டிசம்பர் எண்டில். 4 டேஸ்லேயே எனக்கு ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகிட்டு. அதுக்கு டெஸ்ட்டு கன்ஃபர்மேஷனுக்கு டெஸ்ட்டு பண்ணும்போதுமே அது நல்லபடியாக பாசிட்டிவாக வரல. ஒரு பிளட் டெஸ்ட் அது டபுள் ஆகணும், பட் அது டபுள் ஆகாமல் ரொம்ப குறைவாகவே இருந்துச்சு. ஸ்கேன் பண்ணதுக்கு கேட்கும்போது வந்து ஸ்கேன் இப்போல்லாம் பண்ணாலுமே எதுவுமே தெரியாது, 1.5-2 monthsக்கு அப்புறம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நானும் ஹஸ்பண்டும் ஒரு
ட்ரஸ்ட்லேயே இருந்ததுனால தான் இப்போ ஐஎம் ஃபைன், ஸ்கேன் எல்லாம் ஓகே, இப்போது 4 months நல்லா போயிட்டுருக்கு. ஸோ நெவர் லூஸ் யர் ட்ரஸ்ட். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஒரு ட்ரஸ்ட்டை மட்டும் ஏசப்பா மேலே எப்போவுமே உங்களுக்கு இருக்கணும். செகண்ட் வந்து பர்பஸ். ஏசப்பாவுக்கு ஒரு பர்பஸ் இருந்துச்சு. இந்த உலகத்தில் வந்தாங்க, எல்லாமே ப்ரீ பிளான்டு. வந்தாங்க, பிறந்தாங்க, இப்படி எல்லாமே பண்ணாங்க, இறந்தாங்க. ஸோ எல்லாமே ஒரு பிளான். தேவன் அவங்களுக்கு போட்ட ஒரு பிளானை அவர் நிறைவேற்றாரு. அதே மாதிரி நம்மளுக்கு என்ன பிளான், நம்மளோட என்ன பர்பஸ், இந்த உலகத்தில் நம்ம எதுக்கு வந்தோம், அந்த பர்பஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த பர்பஸை ஐடென்டிஃபை பண்ணி அது த்ரூவாக நம்ம போகணும். ஜான் 15:16 ஏசப்பா சொல்லியிருப்பாங்க, யூ டிட் நாட் சூஸ் மீ பட் ஐ சோஸ் யூ, அப்பாயிண்டட் யூ ஸோ தட் யூ மைட் கோ அண்ட் பியர் ஃப்ரூட். ஸோ சிம்பிள். அவர் தான் நம்மளை சூஸ் பண்ணார், நம்ம அவரை சூஸ் பண்ணல. அவர் நம்மளுக்கு பிளானும் வச்சுருக்காரு. ஜெரேமியா 29:1 ஐ நோ த பிளான்ஸ் ஐ ஹாவ் ஃபார் யூ டிக்ளேர்ஸ் த லார்ட். ஸோ அவர் தான் சூஸ் பண்ணார். அவர் நம்மளுக்கு ஒரு பிளானும் செட் பண்ணி வச்சிட்டாரு. ஜஸ்ட் நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணி கோ த்ரூ பண்ணணும். ஒன்றுமே இல்லை. 10 commandments கொடுத்தாங்க, அதை கூட ஏசப்பா நம்மளுக்கு ஷார்ட் பண்ணி 2 ஆக்கிட்டாரு. ஸோ லவ் யுவர் லார்ட் with all your heart, mind, soul and strength. Love your neighbors like you love yourself. அவ்வளோதான். இதுதான் சிம்பிள். இது பண்ணாலே நீங்கள் உங்கள் கோலை அச்சீவ் பண்ணிடுவீங்க, உங்கள் பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணிடுவீங்க. தேங்க்யூ. ஆமென். தேவனை நன்றி செலுத்துகிறேன். யோவான் 19:28 அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். சங்கீதத்தில் சொன்னதுபடி கண்மலிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்த தேவன் இப்பொழுது சிலுவையில் தாகமாய் இருக்கிறேன் என்றார். சிலுவையில் அறையப்பட்டவராக உயிர்நீத்து கொண்டிருக்கும் இயேசு தாகமானார் என்று மட்டும் எழுதப்படாமல் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்கிறார். தன்னை பூமிக்கு அனுப்பின பிதாவாகிய தேவன் தன்னை கொண்டு என்னென்ன காரியங்கள் பேச வேண்டும் என்றும் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்றும் தன்னை முழுவதுமாக இயேசு கிறிஸ்து அர்ப்பணம் செய்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் இயேசு கிறிஸ்து தாகமாய் இருக்கிறேன் என்று கூறும்போது தாகம் மிகுந்தவராக தாகமாய் இருக்கிறேன் என்று வேதத்தில் கூறப்படவில்லை. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்று கூறினார். தாகம்னு சொல்லும்போது ஒரு 4 வகையான தாகம் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சரீர தாகம். 1 தீமோத்தேயு 3:16 தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து உலகில் வாழ்ந்த நாட்களில் அவர் மனுஷனுக்குரிய குணாதிசயங்கள் இருந்ததுனால தான் தன்னுடைய பசியை தீர்ப்பதற்காக காட்டத்தை மரத்தில் ஏதாவது அகப்படுமா என்று பார்த்தார். சீகார் கிணற்றண்டையில் சமாரிய பெண்ணிடம் தாகத்துக்கு தா என்று கேட்டார். அது மட்டும் இல்லை, மத்தேயு 4:2 பசியாய் இருந்தார். யோவான் 4:6 களைப்படைந்திருந்தார். மத்தேயு 26:37 துயரமுள்ளவர் ஆனார் என்று அநேக வசனங்கள் கூறுகிறது. 2வது வேத வாக்கியங்களின் மேல் தாகம். யோவான் 19:28 வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்கிறார். ஏன் அந்த தாகம் அப்படின்னு பார்த்தா, சீஷரால் ஆல்ரெடி கைவிடப்பட்டாச்சு, ஆல்ரெடி ஏளனமாக பேசியாச்சு, பிதாவாகிய தேவனால் கைவிடப்பட்டாச்சு. இனி ஏதாவது தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறதுக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக தேவன் வேத வாக்கியங்களுமே தாகம் உள்ளவராக இருந்தார். எப்படி மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல ஏசப்பா இன்னும் வேறு ஏதாவது தீர்க்க தரிசன வார்த்தைகள் உண்டா என்று வேத வாக்கியத்தின் மேல் தாகமாய் இருந்தார் என்று பார்க்கிறோம். 3வது ஆத்ம தாகம். ஏசாயா 53:11 அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மளை தெரிஞ்சு கொண்டாங்க. நம்ம அவரோட அன்பை விட்டு உலகத்தின் பின்னாடி நடக்கிறவர்களாக இருந்தோம். ஆனாலும் ஏசப்பா நம்மளை காணாமற் போன ஆட்டை போல தேடி கற்கள் மேலும் முட்கள் மேலும் அவர் நம்மளை உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலையாகிய தன்மேல் அவர் நிலைப்படுத்தினார்.
கண்ணீர் ததும்பும் அவருடைய கண்கள் நம்மை பார்த்து, மகனே மகளே, உன் நெஞ்சை எனக்கு தா என்று அவர் கேட்கிறார். மத்தேயு 20வது அதிகாரம் 28வது வசனம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அழிந்து போகிற ஆத்மாவை தேவனுக்கு நேராக வழி நடத்துவதன் மூலம் அவரோட ஆத்ம தாகத்தை தணிக்க முடியும். 4வது தெய்வீக தாகம். தெய்வீக தாகம் தாவீது ராஜா கேட்குறாங்க ஏசப்பா கிட்ட, உங்களது வேதத்தில் உள்ள அதிசயங்களை ஆராயும்படிக்கு என்னுடைய கண்களை திறந்தருளும் சொல்லி கேட்குறாங்க. அந்த கேட்கும்போது அவருக்கு ஒரு தெய்வீக தாகம் இருந்தது. அந்த தாகத்தின்படி அவர் தெய்வீக கண்கள் திறக்கப்பட்டதுக்கு அப்புறம் சங்கீதம் 19வது அதிகாரம் 8வது வசனத்தில், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதுமா இருக்கிறது. நாமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினோடு நம்மளுக்கும் சரீரத்தாக மட்டும் போதும்னு சொல்லி இல்லாமல் ஆத்ம தாகமும் வேத வாக்கியங்களின் மேல் தாகமும், அது மட்டும் இல்லாமல் தெய்வீக தாகமும் கேட்போம். நிச்சயமாக தேவன் தாமே நம்மளுக்கு அந்த தாகத்தை தந்து நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அடுத்த வார்த்தை எல்லாம் முடிந்தது. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இந்த மாதிரி ஒரு நல்ல தருணத்தை கொடுத்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம எல்லாம் முடிந்தது என்ற வார்த்தை நம்ம யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், யோவான் 19:30 வாசிக்கிறோம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அதாவது முடிந்தது என்று நம்ம அதில் பார்க்கும்போது, அதுக்கு அடுத்த சாப்டரில் நம்ம பார்க்கும்போது 17ஆம் அதிகாரம் யோவான் 17:4 ஒருத்தர் எடுத்து வாசிங்க பாக்கலாம். 17:4. அதாவது ஆக்சுவலாக பாருங்க, செய்து, அதாவது எல்லாவற்றையும் நோக்கி பார்த்து செய்து முடித்தாயிற்று, அதாவது அப்படின்ட்டு சொல்கிறாரு. நம்ம சொல்ல முடியுமா? ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையினுடைய பகுதியில் நோக்கி பார்க்கும்போது எல்லாம் பர்ஃபெக்டாக செய்து முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு யாராவது சொல்ல முடியுமா? அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஏன்னா ஆல்ரெடி அவருடைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக முன்னறிவிக்கப்பட்டது. பலவிதமான ஒவ்வொரு பார்ட்டுமே அவர் முன்னறிவிக்கப்பட்டு தீர்க்க தரிசனார் நிறைவேறி கொண்டிருக்க நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் ஆண்டவர் எல்லாமே முடிந்ததுன்னா நமக்காக எல்லாத்தையும் முடித்து சென்றார். நம்முடைய பாவ மன்னிப்பு முக்கியமாக நம்ம பாவ மன்னிப்பு நமக்கு அளித்தார். பாவ மன்னிப்பு, சாபம், வியாதிப்பட்ட காரியங்கள்லேருந்து இந்த பாவ மன்னிப்பு என்ற ஒரு காரியத்தில் நம்ம பார்க்கும்போது அதில் என்ன முடித்தார்னு சொல்லும்போது, ஆசரிப்பு கூட அதில் பார்க்குறோம். ஆடு, மாடு, புறா, இந்த 3 காரியங்களை அவங்க கொண்டு பலியிட்டால் தான் என்ன பண்ண முடியும்? பாவ மன்னிப்பு வாங்க முடியும். ஸோ இப்போ நம்ம இப்போ கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். இப்போ எல்லாமே இப்படி நம்ம ட்ரக்கில் எல்லாத்தையும் இப்படி கொண்டு வந்தாங்கன்னா, எல்லோரும் ஆடு, மாடு, அவங்கவுங்க ஃபேமிலிக்கு வேண்டிய ஆடு, மாடெல்லாம் அப்படி கொண்டு வந்தாங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஸோ எப்படிப்பட்ட காரியத்தை நமக்கு ஆண்டவர் லகுவாய் முடித்தார் பாருங்களேன். ஆண்டவர் ஈஸியான, அப்போது ஆண்டவர் வெளியேறப்பட்ட அந்த ரட்சிப்பினுடைய காரியத்தை ஆண்டவர் நமக்கு இந்த பாவ மன்னிப்புன்ற காரியத்தை என்ன பண்ணார்? வேத வார்த்தையில் முடிந்தது என்ற அந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு முடித்தார். பாவம், சாபம், வியாதி மற்ற எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணார்? முற்றுப்புள்ளியை வைத்தார். எனவே நமக்கு அதாவது அந்த இப்போ கூட பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு காலத்தின்படி தான் நம்ம ரோமன் கத்தோலிக்கில் அந்த பாதிரியார்கிட்ட பாவ மன்னிப்புக்காக என்ன பண்ணுறோம்? அதெல்லாம் திரைச்சலி என்ன பண்ணார்? இது பண்ணிட்டார். எவ்வளோ ஈஸியாக டைரெக்டாக போகும்படியான அப்படிப்பட்ட ஒரு ஆப்ஷனை உண்டு பண்ணி போயிருக்காருன்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்தபடியாக வசனம் பாருங்களேன். இந்த யோவான் இதுலேயே 2 தீமோத்தேயு 4 வாசிங்க, எடுத்து வாசிங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7, 8. அடுத்த வசனம். ஓகே, அடுத்தபடியாக பாருங்க, இயேசு கிறிஸ்துக்கு அடுத்தபடியாக பவுல் சொல்ற வார்த்தை பாருங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை
காத்துக்கொண்டு இது போல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்படும். எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறார் பாருங்க. அதாவது இயேசு கிறிஸ்துக்கு அடுத்தபடியாக பவுல் தான் நமக்கு வந்து அதிகமான ஒரு காரியங்களை ரொம்ப தெளிவாக நிறைய நிருபங்களை எழுதியிருக்காரு. இதில் வந்து நான் இப்படிப்பட்ட அதாவது வாழ்க்கை என்ற காரியத்தில் நமக்கு வந்து போராட்டம் உண்டு. நம்ம போராடி வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். அதே போல் நமக்கு வந்து இந்த முடிந்தது என்று சொல்லும்போது எல்லாவற்றையும் அவர் முடித்து சென்றார். அந்த இதுதான் வருது. அதாவது ஏதோ முடித்தோம் அப்படி இல்லை, முடித்தாயிற்று அப்படின்னு தான் போட்டிருக்கு. அப்போது எல்லாமே கம்ப்ளீட்டாக நமக்காக வந்து ஆண்டவர் நமக்கு வந்து எல்லாமே முடிச்சிட்டு போயிருக்காரு. அந்த ஒரு வார்த்தையை தான் நம்ம அதிகமாக நம்ம வந்து பார்க்குறோம். எனவே நம்ம அனுதின வாழ்க்கையில் நம்ம வந்து ஒரு வேளை நம்ம மார்னிங் ப்ரேயர் பண்ணலாம், அல்லது நான் ஈவினிங் ஒரு வேளை ஃபேமிலி ப்ரேயர் பண்ணலாம். எல்லாவற்றும் நம்ம திரும்பி பார்க்குற அனுபவம் நமக்கு இருக்கான்னு தெரியல. திரும்பி பார்த்து எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோமா, எல்லாம் இது பண்ணியிருக்கோமா, அப்படி நம்ம வந்து பார்க்குறோமான்னு தெரியல. ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் அப்படி நம்ம பார்த்து ஆண்டவர் நமக்காக செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நம்ம சுதந்திரிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைவேறும்படியாக கர்த்தர் நமக்காக அவர் செய்த இந்த காரியங்களை கூட நம்ம அடுத்தபடியாக மத்தேயு 8:17 எடுத்து வாசிங்க. மத்தேயு 8:17. ஓகே, அப்போது நம்மளுடைய பலவீனங்களை வந்து நம்மளுடைய வியாதி பலவீனம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அவர் என்ன பண்ணார்? சிலுவையில் அவர் முடித்து சென்றார். நமக்காக அவர் வந்து அதிகமான ஒரு காரியத்தை நமக்காக நம்ம என்ன பண்ணுறாரு, முக்கியமான அப்போ பாவம் வியாதி சாபம் எல்லா காரியத்தையும் நமக்கு என்ன பண்ணுறாரு, எல்லாவற்றையும் நமக்கு பர்ஃபெக்டாக செய்து முடித்தார். நாம் ஆண்டவருடைய ரட்சிப்பை, நம்ம ரட்சிக்கப்படுகிறேன் அப்படி அந்த ஒரு அனுபவத்தை நம்ம ரட்சிப்பு நிச்சயத்தோடு இருந்து ஆண்டவர் நமக்காக செய்து முடித்த காரியங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் அனுபவித்து வாழ்கிறோமா, அதை நம்ம யோசித்து நம்ம பார்க்க வேண்டிய காலகட்டத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஸோ அது தேவன் நம்மளுடைய காரியங்களை பார்க்கும்போது ஆராய்ந்து பாருங்கள் அவருடைய வருகைக்கு, அதாவது நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா என்று நம்ம ஒரு சிந்தித்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அவர் மரணத்தை எப்படி வெற்றியாக ஜெயித்தார் என்று சொன்ன விதமாக நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய காரியங்களை நமக்கு வந்து நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் என்ன பண்ணோம், ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். நமக்காக எப்பொழுது என்ன மாம்சம் உலகம் பிசாசு இந்த மூணு என்ன பண்ணக்கூடாது, நமக்கு விரோதமாய் போராடி கொண்டு இருக்குது. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெயிக்க வேண்டிய காரியங்கள் இருக்குது. அதுக்காக நம்மளுடைய வேத வாசிப்பு, ஜெபம், நம்மளுடைய துதி, நம்முடைய ஆராதனை அதிகமாக தேவனோடு கூட நெருங்கி அந்த உறவை நம்ம அதிகமாக நம்ம மேம்படுத்தக்கூடிய காலகட்டத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். எனவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வந்து என்ன பண்ணார், சாத்தானுடைய அதிகாரத்தை கூட என்ன பண்ணார், எல்லாத்தையும் சிலுவையில் முடித்தார். ஆனால் அவன் மேலே நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது, எப்படி நம்ம மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா சகல அதிகாரங்களும் மேற்கொள்ள சகல இது மேற்கொள்ள அதிகாரம் ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று போடப்பட்டிருக்கு. எனவே வந்து நம்ம ஆண்டவர் நமக்காக சிலுவையில் செய்து முடித்த காரியங்களை நம்ம நினைவு கூர்ந்து அந்த ஆசீர்வாதத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் சுதந்திரிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ. நல்லா தட்டிடலாமே, எல்லாத்துக்காகவும் தட்டுமே. எல்லாரும் நல்லா பேசினாங்கல்ல, நல்ல கருத்துக்கள், நல்ல ஒரு வார்த்தைகளை நம்ம கேட்டோம். ஸோ இப்போ கடைசியாக நம்ம ஒரு வார்த்தைக்காக வந்திருக்கிறோம். ஸோ அந்த கடைசி வார்த்தைக்கு செல்வ முன்பதாக ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்த ஒரு சில காரியங்களை குறித்து பேசிவிட்டு என்னுடைய வார்த்தைக்காக நான் கடந்து செல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். முதலாவது வார்த்தை என்ன வார்த்தை? பிதாவே இவர்களை யாராவது மன்னிப்பு கேட்டாங்களா அவர்கிட்ட? எங்களை மன்னிச்சிருங்கன்னு யாராவது சொன்னாரா? அப்போ மன்னிப்பு கேட்காத போது கூட அவர் என்ன செஞ்சாரு, இவங்களை மன்னிங்கன்னு சொன்னாரு. எத்தனை இந்த நல்ல பழக்கம் நம்மகிட்ட எத்தனை பேர்த்திட்ட இருக்கு? சாரி கேட்காமையே நம்ம அவங்கள மன்னிச்சிருக்கிறோமா? மன்னிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயம் அது நல்லது. நேரம் இல்லாதனால வேகமாக நான் போறேன். மத்தேயு 5:44 சொல்லுது, சத்ருவை சிநேகியுங்கள், உங்களை சபித்தவர்களை ஆசீர்வதிங்கள், அதுக்கப்புறம் உங்களை நிந்திக்கிறவர்கள் பகைக்கிறவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். இதை தாங்க அவர் வாழ்க்கையா வாழ்ந்து காட்டிட்டு போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை தான் அவர் வாழ்ந்து காட்டிட்டு போனார். சத்ரு விழும்போது சந்தோஷப்படாதன்னு வசனம் சொல்லுது. நீதிமொழிகள் 24:17 சொல்லுது, சத்ரு விழும்பொழுது சந்தோஷப்படாத. என்ன அடிச்சாங்கல்ல அவங்க அழியட்டும் அப்படின்னு நினைச்சாரா? நினைக்கலையே.
அதற்கு மாறா அவர் என்ன செஞ்சாரு? தன்னுடைய அன்பை காட்டுறாரு, தானா காட்டுறாரு. இந்த அன்பு நமக்கு நம்மள எத்தனை பேத்துக்கு இருக்கு? ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு யாரை பிடிக்கலையோ அவங்களையே குறித்து ஒரு 5 நிமிஷம் நினைச்சு பாருங்க. உங்களுக்கு உள்ள சந்தோஷப்பட்டுச்சுன்னா உண்மையிலே அவங்கள நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? மன்னிச்சிட்டீங்க. சந்தோஷப்படாம உங்களோட முகம் வேறுபட்டுச்சுன்னா இன்னும் நீங்க சரியா மன்னிக்கல, மன்னிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது வார்த்தை என்ன வார்த்தை? பிதாவே இவர்களை மன்னியும். ஓகே. ரெண்டாவது வார்த்தை, இந்த வார்த்தை முதலாவது வார்த்தை சொல்லும்போது அவர் சந்தோஷத்துல சொல்லல, அவர் அடிச்சு ரத்தம் கொட்டக்கூடிய இந்த சூழ்நிலையில தான் அவர் சொன்னாரு. அந்த சூழ்நிலையில அவர் சொல்லும் பொழுது நல்லா இருக்கக்கூடிய நம்ம என்ன செய்யலாம்? கண்டிப்பா அதை நம்ம சொல்லலாம். ஓகே. இரண்டாவது வார்த்தை என்ன வார்த்தை நம்ம பார்த்தோம்? இன்று என்னோடு கூட பாரதேசில் இருப்பாங்க. சிஸ்டர் நல்லா பேசினாங்க. பேசும்போது ஒரு கேள்வியும் கேட்டிருந்தாங்க, எந்த நம்பிக்கையில கேட்டாருன்னு தெரியலன்ட்டு. எந்த நம்பிக்கையில கேட்டாருன்னா முதலாவது வார்த்தையினோட நம்பிக்கையில கேட்டாரு, அவ்வளவுதான். ஏன்னா பார்க்குறாரு, இவ்வளவு தூரம் அடிக்கிறாங்க, அடிச்சு முடிச்சு சிலுவையில ஏத்துனதுக்கு அப்புறமும் அவங்கள சபிக்காம அவங்களுக்காக இவர் மன்னிப்பு கேட்கிறாரு அப்படின்ட்டு அந்த முதலாவது வார்த்தையின் அனுபவம். ரெண்டாவது, இதை தான் நம்ம சொல்றது, ஒரு சாட்சி இன்னொரு சாட்சிய மாற்றும். அல்லேலூயா. இன்னொரு காரியம், கல்லனுக்கே பரலோக ராஜ்யத்தை கொடுக்கிறாருன்னா நமக்கு கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? அவர் நம்மளை மீட்கிறதுக்கு தேவ தூதர் அவரை கொண்டு அனுப்பிச்சு விடலைங்க, தன்னுடைய சொந்த குமாரன் அனுப்பிச்சு விட்டாரு. ஏன்? அதளவுக்கு நம்ம முக்கியமானவங்கன்ட்டு. கல்லனுக்கு பரலோக ராஜ்யம் கொடுத்தாருன்னா நமக்கு கொடுப்பது அதிக நிச்சயம். அடுத்தபடியாக அவர் சொல்றாரு, இதுல நீங்க என்ன செய்யுங்க? பரதேசியில இருப்பேன்னு சொல்லி அந்த பரதேசியை குறித்து சொல்றாரு. வெளிப்படுத்தல சொல்லுது, ஜெயம் கொல்லுகிறவன் எவனோ அவனுக்கு பரதேசின் மத்தியில் இருக்கக்கூடிய ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன்ட்டு. நல்லா பார்த்துக்கணும், ஆதாம்க்கு கிடைக்கலங்க அந்த கனி, ஆனா உங்களுக்கு எனக்கு கிடைக்க போகுது. ஹல்லேலூயா. நாம் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. அந்த கல்லனுடைய காரியத்துல இருந்து ஒரு 7 காரியங்கள் இருந்தது. ஜஸ்ட் ஆட் பண்றதா, யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். தகாதது ஒன்றும் இவர் நடப்பிக்கவில்லைன்னு சொல்லி அவன் அறிந்திருந்தான், கல்லன். ரெண்டாவதாக, நியாயமற்ற தண்டனையை இவர் செஞ்சதுக்கு இல்ல, நியாயமற்ற தண்டனை இவர் அனுபவிக்கிறார். இவர் பரலோக ராஜ்யத்தின் அதிபதி அப்படின்னு அவன் நினைச்சான். பரலோக ராஜ்யத்தின் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் நினைச்சான். மரித்த பிறகு மறுபடியும் வருவார் அப்படின்னு நினைச்சான். தானும் ஒரு நாள் உயிர் தெழுவோன்னு நினைச்சான். அதனால்தான் அவன் சொன்னான், நீ வரும்போது என்னுடைய ராஜ்யத்தில் என்ன நினைத்தருளும். எல்லாத்துக்கும் மேல தான் ஒரு பாவி என்று அவன் என்ன செய்தான்? தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து அறிக்கையிடக்கூடிய ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். சோ ரெண்டாவது வார்த்தை என்ன வார்த்தை? கண்டிப்பா நம்ம அறிக்கை எடுக்கும் பொழுது தேவனோடு கூட நம்ம காலங்காலமாக நம்ம இருப்போம், நிச்சயமாக. ஆமென். மூன்றாவது வார்த்தை என்ன வார்த்தை நம்ம பார்த்தோம்? ஸ்திரியே அதோ உன் மகன். சீசனை பார்த்து சொல்றாரு, அதோ உன் தாய். இந்த வார்த்தை அவரு சொல்லும் பொழுது எதை தெளிவா சொல்றாரு அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் சும்மா அப்படியே விட்டுட்டு போக முடியாது. சும்மா விட்டு நம்ம ஒரு ஆஃபீஸில் ஒரு மாதம் வெக்கேஷன் போகிறோன்னாவே நம்ம சும்மானு விட்டுட்டு போக முடியாதுல்ல. உட்காந்து அதுக்கு ஹேண்ட் ஓவர் கொடுத்து அதுக்கு 10 பேரை சிசி போட்டு இதெல்லாம் முடிஞ்சிருக்கு, இதெல்லாம் நடக்கும், எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே மாதிரி அவரும் என்ன செய்கிறாரு? ரெஸ்பான்சிபிலிட்டியை காட்டுறாரு. எப்பா நான் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கிறோம்ல இந்த உலகத்தில், அதே மாதிரி நீங்களும் என்ன செய்யணும்? ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும். எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி? குடும்பத்தில் முதல்ல நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருங்க காட்டுறாரு. ரெண்டாவது ஒரு காரியத்தை சொல்றாரு. அவர் தன்னுடைய தாயை பார்த்து என்னன்னு சொல்றாரு? ஸ்திரீன்னு சொல்றாரு. ஸ்திரீயே. எதற்கு அழுத்தம் திருத்தமா ஸ்திரீயே அப்படிங்கிறாரு? அவரு காணா ஒரு கல்யாணத்துல சொன்னாங்க, அங்கேயும் அவர் என்ன செய்றாரு? ஸ்திரீயே. இங்கேயும் ஸ்திரீயே. ஏன்? அவர் தெளிவா சொல்றாரு, இந்த உலகத்திற்கு வருவதற்கு நீ ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்தப்பட்டாய், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. வணக்கத்திற்குரியவர்களா? இல்ல இல்ல, வணக்கத்திற்குரியவர்கள். அதனால தான் அவர் ஸ்திரீன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் யார தாயின்னு சொல்றாரு? அதுவும் அழகா சொல்லியிருந்தாங்க, என்னோட பிதாவின் சித்தத்தை யாரெல்லாம் செய்றாங்களோ அவங்க எல்லாரும் தாய், அவங்க எல்லாரும் சகோதரன். ஹல்லேலூயா.
அப்போ மூன்றாவது வார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, அவரே ஒருவர் வணக்கத்திற்குரியவர். அவர் எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டியா இருந்தாரோ அந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். குடும்பத்தை நடத்த தெரியலன்னா எதை நடத்த முடியாது? சபையை நடத்த முடியாது. ஓகே, நான்காவது வார்த்தை என்ன வார்த்தை? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டார். ஏன் அந்த அந்தகாரம் வந்தது? ஏன் அந்த அந்தகாரம் வந்தது? ஏன் இவரை கைவிட்டுட்டீர் அப்படின்னு சொல்றாரு. வசனம், நிறைய வசனம் நம்ம பார்க்க முடியும். இவரும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறார்கள் அப்படின்ட்டு. ஆனா ஒன்றாய் இருக்கிறார்கள், அவரும் நானும் ஒன்னாய் இருக்கிறோம்னு சொன்னவரு இந்த இடம் வரும்போது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்றாரு. ஏன் பிதாவானவர் கைவிட்டாரா? எப்போ பாவம் உட்பிரவேசிக்குதோ அங்க கார் இருள் மூடினது அப்படின்னா பாவம் ஃபுல்லா அவருடைய தலையின் மேல அந்த பாவம் அப்படியே இறங்கும் பொழுது அந்தகாரம் இருள் என்பது பாவத்தை குறிக்கிறது. எப்ப பாவம் உங்களுக்குள்ளாக நிறைவாய் வரும் பொழுது பரிசுத்தமாகிய நீதியாகிய பிதாவானவர் என்ன செய்றாரு? சற்று தம்முடைய முகத்தை மறைத்து விலகுகிறார். அல்லேலூயா. என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? பாவம் தேவனிடத்திலிருந்து நம்மளை பிரிச்சிடும். அதனால அந்த பாவத்தை நாம் மேற்கொள்ளணும். அல்லேலூயா. நல்ல ஒரு பாடத்தை நம்ம அதில் பார்ப்போம். நல்ல ஒரு காரியங்களை சொன்னாங்க. பர்பஸ், அவங்க சொன்ன அந்த காரியங்கள் நல்ல ஒரு காரியங்கள். பர்பஸ், அவர் வந்த பர்பஸ் அவர் முடிச்சிட்டாரு. நம்மளுடைய பர்பஸ் என்ன? என்னுடைய ஓட்ட பவுல் சொல்றாரு, நான் நிச்சயத்திருக்கிறேன். என்னுடைய ஓட்டத்தை நான் எப்படி இருக்கேன்? நிச்சயத்திருக்கிறேன். நான் பெற்றுக்கொள்வேன்கிற நிச்சயம் எனக்கு இருக்குது. அந்த பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, ஐந்தாவது வார்த்தை என்ன வார்த்தை நம்ம பார்த்தோம்? தாகமாய் இருக்கிறேன். எத்தனை பேர் இங்க தாகமா இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு தாகம் தீர்ந்தது? ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 12:13. 1 கொரிந்தியர் 12:13. ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். எத்தனை பேர் தாகம் தீர்க்கப்பட்டோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தாகம் அப்படிங்கிறதுக்கு என்ன செஞ்சாரா? நம்ம தாகம் தீர்க்கப்பட வேண்டும் என்று அவர் தாகமானார். நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும் என்று, நம்ம மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று அவர் என்ன செய்தார்? நம்ம தாகம் தீர்க்கப்படவும்படியாக அவர் தாகமானார். சமாரியா ஸ்திரீ கிட்ட சொல்றாரு, நான் கொடுக்கக்கூடிய தண்ணீரை நீ குடிச்சேன்னா ஒரு காலம் உனக்கு தாகம் வராதுங்கிறாரு. அப்படி அவர்கிட்ட தாகம் தீர்க்கக்கூடிய தண்ணி இருந்த போதிலும் இப்ப அவர் என்ன செய்யறாரு? தாகமாய் இருக்கிறேன்கிறார். தாகமாய் இருக்கிறேன். என்னது? தாகமாய் இருக்கிறேன். எதற்கு? என்கிட்ட இருந்த அவ்வளவு ஜீவ ஊற்று தண்ணீரை நான் இப்ப யாருக்காக கொடுத்துட்டேன்? உங்களுக்காக கொடுத்துட்டேன். உங்களுக்காக நான் கொடுத்துட்டேன். நீங்க இப்போ தாகம் தீர்க்கப்பட்டாச்சு. நான் தாகமா இருக்கிறேன். அருமையான ஒரு வார்த்தை. தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அடுத்தபடியாக 6வது வார்த்தை என்ன வார்த்தை? முடிந்தது இல்ல, எல்லாம் முடிந்தது. எல்லாம் முடிந்தது. எதெல்லாம் முடிஞ்சது? அழகா பிரதர் சொன்னாங்க, பலியையும் காணிக்கையும் முடித்தார். ஆசாரிப்பு கூடாரம்னு பிரதர் சொல்லியிருந்திருப்பாங்க. ஆசாரிப்பு கூடாரம், புறா, இதெல்லாம் என்னது? பலியையும் காணிக்கை. அதான் தானியல்ல நம்ம வாசிக்கிறோம். அந்த வாரம் பாதி சென்ற பொழுது பலியையும் காணிக்கையும் ஒழித்தார் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். ஓகே, சடங்காச்சாரங்கள், பலவீனங்கள் எல்லாத்தையும் அவர் என்ன செஞ்சிட்டாரு? முடிச்சிட்டாரு. இனி நீ உனக்காக நீ செய்யற பாவத்துக்காக போய் எதையும் நீ பலிவிடணும்னு அவசியம் இல்லை. நீ குற்ற மனசாட்சியோடு இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சிருக்கேன்? உனக்காக செய்து முடிச்சிருக்கேன். நான் செஞ்சது அந்த காலத்துக்கு மட்டுமல்ல, இனி வரக்கூடிய காலத்துக்கு சேர்த்து நான் முடிச்சிருக்கேன். எப்படி ஒரு வார்த்தை பாருங்க. அல்லேலூயா. இந்த 6 வார்த்தையும் சொல்லிக்கிட்டு 7வது ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன வார்த்தை? 7வது வார்த்தை, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்.
இந்த 7வது வார்த்தைக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, முதலாவது வார்த்தைக்கு என்ன ஸ்பெஷாலிட்டியோ, 4வது வார்த்தைக்கு என்ன ஸ்பெஷாலிட்டியோ, 7வது வார்த்தைக்கு அதே ஸ்பெஷாலிட்டி. இந்த 3 வார்த்தையும் அவர் தேவனை நோக்கி பேசக்கூடிய வார்த்தை. ஹல்லேலூயா. தேவனோடு பேசக்கூடிய முதலாவது வார்த்தை எப்படி ஆரம்பிச்சாரு அதே மாதிரி அவர் முடிக்கிறாரு பிதாவின் இடத்துல. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஓகே, அவர் ஒரு காரியம், என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஏன் தேவன் இந்த வார்த்தையை சொல்லி நமக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறாரு? என்ன காரியம் அப்படின்னா, நீங்களும் என்ன செய்யணும், பிதாவின் இடத்துல உங்களுடைய ஆவியை ஒப்புவிக்கணும். ஏன் பிதாவின் இடத்துல ஒப்புவிக்கணும்? ஏன் பிதாவின் இடத்துல ஒப்புவிக்கணும் அப்படின்னா, வசனம் தெளிவா சொல்லுது, பிதாவினுடைய கரத்துல ஒப்புவிக்கப்பட்டதெல்லாம் சேஃபா இருக்கும். ஒருவரும் அவரிடத்துல இருந்து என்ன செஞ்சிட முடியாது, பறித்து கொள்ள முடியாது. ஹிஸ்டாரிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா, யூதர்களுடைய இரவு ஜெபம்னு சொல்றாங்க. இதான் இரவு ஜெபத்துல அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை, என் ஆவியை என்ன செய்யறான், ஒப்புவிக்கிறேன். ஏன்னா என்னுடைய ஆவி உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்தா அது பத்திரமா இருக்கும். திருப்பி நீர் தான், உமக்கு தான் ரைட்ஸ் இருக்கு அதை திருப்பி எனக்கு தர்றதுக்கு. அதனால நீர் மறுபடியும் கொடுப்பீங்க. காலையில நான் மறுபடியும் உண்மை என்ன செய்வேன், துதிப்பேன். சேர்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, நான் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன், நீங்க பத்திரமா வச்சிருங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கொள்ளக்காரன் எவன் வேணாலும் வந்து பறிச்சுட்டு போயிடும். உங்களுடைய கரத்துல இருந்தா அது பத்திரமா இருக்கும். அதுதான். ஸோ நம்மளுடைய ஆவியை நம்ம பிதாவின் இடத்துல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு பாடத்தை அவர் என்ன செய்யறார், நமக்கு கொடுக்கிறார். இந்த இடத்துல அவர் பிதாவே அப்படின்னு அவர் சொல்லக்கூடியது என்னன்னா, ஒரு ஐக்கியம், அவருக்கும் பிதாவுக்கும் உண்டான ஒரு ஐக்கியத்தை சொல்றாங்க. அண்ணா சொல்லியிருந்தாங்க, லூக்கா 2:49 12 வயசுல அவர் கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, என் பிதாவின் அடுத்த காரியங்களை நான் பேசிக்கொண்டு சிந்தித்து கொண்டு இருக்கிறேன். அப்பவுமே அவர் என்ன செய்யறாரா, வந்த நோக்கத்தை சரியா அவர் செய்து முடிக்கிறார். மலை பிரசங்கத்துல பாத்தீங்கன்னா 17 முறை அவர் பிதா பிதாவேன்னு சொல்ற. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, ஐக்கியத்தை காட்டுது. ஐக்கியத்தை காட்டுது. பிதாவே, உம்முடைய கரத்தில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேங்கிற ஐக்கியத்தை காட்டுது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். இல்லைன்னா ஆதியாகமனுடைய புஸ்தகம் 2:7 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் மனுஷனை படைச்சு மனுஷனுக்கு எப்படி ஜீவனை கொடுத்தாரா, அவர் தன்னுடைய சுவாசம், அதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம், ஆவியை கொடுத்தார். ஆவியை கொடுத்தார். அதனால்தான் பிரசங்கி 12:7 சொல்லுது, ஆவி தன்னை தந்த தேவனிடத்துல போகுது. அப்போ அவர் ஆவியை கொடுத்தார், அவரிடத்துல நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அது பத்திரமாக இருக்கும். செகண்ட், அவர் ஒரு தைரியத்தோட சொல்றாரு, என்னோட ஆவியை நான் ஒப்படைக்கிறேன்ட்டு. என்னோட ஆவியை நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாருக்கிட்ட சொல்றாரு, ஒரு பரிசுத்தமான ஒரு பிதாவின் இடத்துல சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் எந்த ஒரு குற்றமும் செய்யாதனால தைரியமா சொல்றாரு, நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்ட்டு. நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். இந்த பிள்ளைங்கெல்லாம் பார்த்து எழுதி, எக்ஸாம்லாம் பார்த்து எழுதி கேட்டு எழுதி முடிச்சிட்டாங்கன்னா, அந்த பேப்பரை கொடுக்கும்போதே இங்கேயா நம்ம மாட்டிடுவோமான்னு பயந்து போங்க. ஆனா நல்லா படிச்சா பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அப்படியே எழுதி இந்தாங்கன்னு கொடுத்து அவங்க போல அசால்ட். அது மாதிரி அவரு, நான் பாவம் எதுவும் செய்யலப்பா, நான் குற்றம் எதுவும் செய்யல, அதனால நான் தைரியமா என்னோட ஆவி உங்க இடத்துல கொடுக்கிறேன்ட்டு. அதனால தான் அவர் பாவம் செய்யல அப்படின்னு சொல்லி அதற்கு நிறைய காரியங்களை நம்ம பார்க்க முடியும். யூதா சொல்றாரு, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன்னு சொல்றாரு. பிலாத்து சொல்றாரு, ஒரு குற்றத்தை நான் காணேன்னு சொல்றாரு. ஏரோதும் சொல்றாரு, ஒரு குற்றத்தை நான் காணேன். பிலாத்தினுடைய மனைவி சொல்றாங்க, இவர் நீதிமான். கல்லன் சொல்றான், 2 கல்லன் சொல்றான், ஆகாதது ஒன்றும் இவர் என்ன செய்யல. சிலுவையில அறைந்த போது 100க்கு அதிபதி சொல்றாரு, என்ன சொல்றான், உண்மையிலே இவர் நீதிமான். அப்போ இவர் எல்லாவற்றிலும் குற்றம் இல்லாததுனால அவரால் தைரியமா சொல்ல முடிஞ்சது, என் ஆவியை நான் ஒப்பு கொடுக்கிறேன். நம்மள எத்தனை பேர்த்தால சொல்ல முடியும், என்னுடைய ஆவியை நான் தேவனுடைய கரத்துல கொடுக்கறதற்கு பாத்திரவனா நான் இருக்கிறேன்ட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்துல காத்திருப்போம். காத்திருந்து இந்த சிலுவையில் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும், ஏன் இந்த வார்த்தைகள் என்ற நாளில் நம்ம தியானிக்கணும் அப்படின்னா, லாஸ்டா சொன்ன வார்த்தை தான் மிக முக்கியம். எத்தனை வார்த்தை சொன்னாலும் கடைசியா சாக போற நிலைமையில அவன் கொடுக்கக்கூடிய வாக்குமூலம் தான் பெருசுன்னு சொல்றாங்க. உலகமே அப்படிதான் சொல்லுது. அப்ப இயேசு சொன்ன வார்த்தை மட்டும் சும்மானு போயிருமா?
அப்போ அவர் சிலுவையில் இருந்து நமக்கு சொல்லி கொடுத்த இந்த 7 காரியங்களும் 7 பாடங்களையும் நம்ம என்ன செய்யணும், நம்மளோட வாழ்க்கையில் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை அனுபவத்தில் கொண்டு வரணும். கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவர் சொன்னக்கூடிய அந்த நிச்சயம் அந்த 7வது வார்த்தையின் பரிபூரணமாக மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இந்த 7 வார்த்தைகளை கேட்ட நம்மளோட வாழ்க்கையா இந்த 7 வார்த்தைக்கு நேராக என்னோட வாழ்க்கையை நான் இன்னைக்கு திருப்புகிறேன்னு எத்தனை பேர்த்தால சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. எழுந்திருப்போமா? ஒரு நிமிடம் வாய்களை திறப்போம். நம்ம எல்லாரும் வாய்களை திறக்க போகிறோம். வாய்களை திறந்து, கர்த்தாவே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தின இந்த 7 காரியங்களை நாங்கள் இன்றைக்கு படித்தோம், இன்றைக்கு நாங்கள் கேட்டோம். இந்த 7 காரியங்களும் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு காரியமாக இருக்குதப்பா, மாற்றக்கூடிய ஒரு காரியம். இந்த 7 காரியத்தை நேராக என்னோட வாழ்க்கை இன்றைக்கு நான் திருப்புகிறேன், இதுக்காக நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம கண்களை மூடி வாய்களை திறந்து அதுக்காக நம்ம ஒரு ஜெபத்தை ஏறெடுப்போமா? எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிப்போமா? எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிப்போம். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். கர்த்தாவே எங்களுக்கு நல்ல ஒரு மன்னிக்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தை நீங்க கற்றுக் கொடுத்தீங்கப்பா. எங்களோட வாழ்க்கையில அநேக சின்ன சின்ன காரியங்களை மன்னிக்க முடியாத வகையில நாங்க நின்று கொண்டிருந்த நாட்கள் உண்டு. பரிபூரண மன்னிப்பு நாங்கள் இன்றைக்கும் அந்த மன்னிப்பை நாங்கள் பிறருக்கு காட்ட நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. நீங்கள் மனம் திரும்பும் பொழுது ரட்சிப்பு உண்டுன்னு சொன்னீரே, அவ்வளவு பாவம் செய்த கல்லனுக்கு நீர் பரலோக ராஜ்யத்தை தருவது நிச்சயம் என்றால் எனக்கும் நீர் தருவது அதிநிச்சயம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அதிநிச்சயம் நாங்கள் உம்முடைய சொந்த குமாரராக புத்திரராக கர்த்தாவே நாங்கள் நிற்கிறோம் ராஜா. உமக்காக நீர் தெரிந்து கொண்ட பிள்ளைகளப்பா, எங்களுக்கும் அந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு தாங்க. எங்களோட வாழ்க்கையில நீர் எங்களுக்கு சொன்னது போல உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்ற கட்டளைகளால் நீர் எங்களுக்கு கொடுத்தீர. வயதான தாயை தள்ளக்கூடாது என்று வேத வாக்கியத்தின் மூலமாக எங்களுக்கு சொன்னீரே கர்த்தா. அப்படிப்பட்ட அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை நாங்கள் தொடர்ந்து எங்களோட குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம் அப்பா. குடும்பத்திலிருந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம். நீர் கர்த்தாவே வேற யாரை பார்த்து சொல்லலப்பா, உமக்கு பிரியமான நீ சொல்லுகிறதையே செய்யக்கூடிய சீஷனிடத்துல எல்லாம் சொன்னீர. அதே போல நீர் எங்களை சீஷனாக ஏற்றுக்கொண்டபடினால் நீர் சொன்ன அந்த காரியத்தை யோவான் எப்படி கீழ்ப்படிந்தாரோ அதே போல நாங்களும் கீழ்ப்படிய நீர் கிருபை செய்யுங்கப்பா. நாங்களும் கீழ்ப்படிய நீர் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. பாவமானது உமக்கும் எனக்கும் இடையில் கர்த்தாவே பாவமானது செயல்படுமானால் அந்த பாவத்தை முற்றிலும் நீங்க எடுத்து போடுங்கப்பா. அந்த நல்ல ஒரு பாடல் சொல்கிற பிரகாரம் உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் வராதபடி காத்துக்கொள்ளும் சொன்னது போல கர்த்தாவே எங்களுக்கும் உமக்கும் இடையில இந்த பாவம் பிரித்து விடாதபடி கர்த்தாவே அந்த பாவத்தை முற்றிலுமாக எடுத்து போடுங்கப்பா. முற்றிலுமாக எடுத்து போடுங்க கர்த்தாவே. முற்றிலுமாக நீர் எடுத்து போடுங்க. தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னீரே, அவ்வளவு ஜீவ ஊற்ற வைத்திருக்கிற உமக்கு தாகமாப்பா கர்த்தாவே. எங்களை குறித்து நீர் வைத்திருக்கிற கர்த்தாவே அந்த தாகத்திற்காக கர்த்தாவே நாங்கள் நன்றி செலுத்துகிறார் ராஜா. கடைசி நாட்கள், பண்டிகையின் கடைசி நாட்கள்ல கர்த்தாவே தாகமுள்ளவர்கள் நண்டை வாருங்கள் என்று சொன்னீர கர்த்தாவே. இன்றைக்கு உமக்கு ஏற்பட்ட எங்கள் மேல் உமக்கு ஏற்பட்ட தாகம் இன்றைக்கு எங்களுக்கும் மேல் ஏற்படுகிறது ராஜா. கர்த்தாவே எங்களுக்கு உண்டான இந்த தாகம் தீர்க்கும்படியாக ஜீவ ஊற்றாகிய உம்மையே நாங்கள் அண்டையே நாங்கள் கடந்து வர நீர் கிருபை செய்யுங்கப்பா. நீர் கிருபை செய்யுங்க. எங்களுக்காக நீர் கர்த்தாவே எடுத்துக்கிட்டு வந்த அந்த அசைன்மெண்ட், அந்த கர்த்தா பர்பஸ் எல்லாவற்றையும் நீர் செய்து முடித்தீர் என்று சொன்னீர்.
மனுகுலத்திற்காக கர்த்தாவே தேவதூதர்களை அனுப்பல, உமக்கு சொந்த குமாரனை நீர் அனுப்பினீர. எங்கள் மேல் வைத்த அன்பு அவ்வளவு கர்த்தாவே. அந்த திட்டம், அந்த சித்தம், அந்த செயல்பாடு கர்த்தாவே அனைத்தும் செய்து முடித்தேன்கிற ஒரு நிச்சயத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நாங்களும் அதே நிச்சயத்தோடு பவுல் சொல்லுகிற பிரகாரமாக நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொன்னது போல நாங்களும் அந்த நிச்சயத்தோடு கூட எங்களுடைய கிறிஸ்தவ ஓட்டத்தை நாங்கள் முடிக்க எங்களை நீர் பலப்படுத்துங்கப்பா. எங்களை நீர் பலப்படுத்துங்க. அந்த முடிந்தது என்ற கூடிய பலன் எங்களுடைய ஆவி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க அது எங்களை வழி நடத்தும். அது எங்களை வழி நடத்தும்ப்பா. எங்களோட ஆவியை உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க கர்த்தாவே ஏற்று நடத்துங்கப்பா, ஏற்று நடத்துங்க. முற்றும் முடியுமாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களையே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களை ஆட்கொண்டு நடத்துங்கப்பா. ஆமென்.